இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நைட்டெல்லாம் நான் தூங்க விடாம போன் பேசிட்டு எப்படி தூங்குறான் பாரு. எல்லாம் அந்த சாமி ஆள முதல்ல அவளை கவனிச்சிட்டு வர இரு. தூங்குது பாரு. ஓய், நைட்டு பூரா தூங்காம இருந்தது நானு. நீ என்னத்துக்கு கண்ண கசின்னு இருக்கிறா? அண்ணி, இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள். எல்லா வருஷமும் நான் அவங்களுக்கு gift வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஆனா இந்த வருஷம் என்னால அதை பண்ண முடியல. இந்த கிஃப்ட அவங்க கிட்ட கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்கு அண்ணி. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல ஐடியா கேட்கறதுக்குலாம் என்ன மாதிரி இது? டேய் கதிரே, 2 பேரும் சேர்ந்து போறீங்க, கிஃப்ட குடுக்குறீங்க, ஆசீர்வாதம் வாங்கின்னு வரீங்க. அப்பாதான் எங்க மேல கோவத்துல இருக்காரு அண்ணி. எங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகி திட்டிருவாரே. திட்டுட்டோம். யார் திட்டுறா? பெத்த அப்பா தானே திட்டுறாரு. பெத்தவங்க திட்டுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. அவங்கலாம் வாய் வார்த்தையா நம்மள 4 வார்த்தை திட்டினாலும் மனசுக்குள்ள நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதனால பெத்தவங்க திட்டினாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் மாதிரிதான். இப்படி பயந்து நல்லா இருக்காம அவங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு கிஃப்ட் போய் குத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு வாங்க போங்க. போங்க. ம் ம். அக்கா, வரேம்மா. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ்க்கா. அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க அக்கா. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க 2 பேர் மட்டும் தான் போக போறீங்களா? எல்லாரும் உங்க கூட கோயிலுக்கு வரதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம். சரிங்கக்கா. கொடு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஏய்,
கல்யாண நாள் அதுமா ஏங்க இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏய், என்ன கோவப்படுத்தணும்னு தானே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எதெல்லாம் பார்க்கவே கூடாது நினைச்சனோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இத பார், இப்ப கோயிலுக்கு வரையா இல்ல நான் ஆபீஸ் கிளம்பிட்டுமா? சரி, நீங்க முன்னால போங்க, நாங்க அப்புறமா வரோம். எங்க வாங்க போலாம். ஹாப்பி மேரிட் லைஃப் டாட். ஹாப்பி மேரிட் லைஃப் மம்மே. ஏன் ரெண்டு பேரும் இப்படி டல்லா இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க ஹாப்பியா இருக்கணும். சரவணா, நீயும் எங்க கூட வா. எங்க? கோவிலுக்கு. ஐயோ, நீங்க போயிட்டு வாங்க மம்மி, நான் வரல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எங்க கூட வா. வாடா. மம்மி வா. மம்மி. போக போக தானா மனசு மாறிடுவாரு. அது வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ம்? ஆ, சரி, நீங்க கோயிலுக்கு போகணும்னு தானே வந்தீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். ம்? இல்ல, நாங்க பைக்ல. ம். சரி சரி, அப்ப நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னாடியே வரோம். கிளம்புங்க. ம். என்ன டாட், ஓல்டு மேன் ஓட்டுற மாதிரி ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், யாருக்கு வயசாயிருச்சுன்னு இப்ப பாப்போம்.